ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஒரு காப்பி சாக்லேட், அஜ்மீர் காப்பி சாக்லேட் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த கரண்டியில் வந்து 4 கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3 கரண்டி நம்ம பால் பவுட்ரு போடணும். அப்புறமேல் போடும்போது கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரியும் பிஸ்தாவும் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு செஞ்சுக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். காப்பித்தூள் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அது போடும்போது எடுத்துக்கலாம். இது கப்புங்களுக்கெல்லாம் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கப்புங்களுக்கு நெய் தடவணும். நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நெய் வந்து 1/4 கப்பும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நெய் வந்து இந்த மாதிரி எல்லா கப்புக்கும் நம்ம தடவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நெய் தடவிட்டோம்னா தான் வந்து நம்ம அந்த சாக்லேட் வந்து நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நெய் தடவிட்டு நம்ம அதில் வந்து இந்த இதெல்லாம் போடலாம். நம்ம நட்ஸ் எல்லாம் இந்த கப்பில் எல்லாம் நெய் தடவி வச்சுட்டேன். இப்போ அதுக்கு அந்த கப்பில் வந்து நட்ஸு நம்ம சேர்த்திக்கலாம். என்னென்ன நட்ஸ் சேர்த்தணுமோ அது மாதிரி சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு இப்படி தலகால கமுத்து நம்ம வைக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம அந்த சாக்லேட் எடுக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து இந்த பிஸ்தாவை எல்லாம் சேர்த்திக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த அளவு சேர்த்திக்கங்க. பாதாம் இருந்தால் பாதாம் சேர்த்திக்கங்க. இன்னும் என்னென்ன சேர்த்தணுமோ அந்த பொருளெல்லாம் நீங்கள் சேர்த்திக்கங்க. இப்போ நம்ம வந்து இந்த முந்திரி வந்து நம்ம தலகால கமுத்து வச்சு போட்டால் தான் நம்ம வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அது மாதிரி போடுறேன் நான். நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. இது வந்து நாங்கள் அஜ்மீர் போகும்போது எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அஜ்மீர் தர்காவுக்கு போகும்போது அந்த தர்கா கிட்ட விற்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் அம்மா யாராக இருந்தாலும் இது நல்லா சூப்பராக இருக்கும், இது சாப்பிட்டு பாருங்கன்ட்டுவாங்க. அது பேரெல்லாம் தெரியல. நாங்கள் பேர் அதுக்கு வந்து அஜ்மீர் சாக்லேட்டுன்னு பேர் வச்சுக்கிட்டோம். ஆனால் யாருமே வந்து அந்த பக்கம் இருந்து வடநாட்டிலேருந்து வந்தாங்கடா யாராவது வாங்கிட்டு வந்து தருவாங்க. தந்தாங்கடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கு மேலே இந்த முந்திரி தூள் கொஞ்சம் இருக்குது. இது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இது இந்த கப்பு இல்லைண்டா, இந்த ஈசந்தூர கப்பு இல்லைண்டா நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க கிண்ணங்களை வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது போட்டாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ 4 கரண்டி மைதா மாவு இந்த கரண்டியில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பால் பவுட்ரு இது 1 பாக்கெட், 5 ரூபா பாக்கெட்டு, இது 1 பாக்கெட் நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம 3 பாக்கெட் பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1 பாக்கெட் தான் வருது ஒரு இதுக்கு. ஒரு பாக்கெட் இது 5 ரூபா பாக்கெட். இது 10 ரூபா பாக்கெட்டாக இருந்தாக்கா 2 பாக்கெட் போதும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக ஒரு கப்பு ஒரு இது தான் வருது, ஒரு கரண்டி தான் வருது. அதனால் வந்து 3 பாக்கெட் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சமோசா விற்றுட்டு போகிறாங்க எங்கள் தெருவில். ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு அவர் சத்தம் போட்டு விற்பார். நல்லாயிருக்கும், எல்லோரும் வாங்குவாங்க. நான் வாங்க மாட்டேன், எல்லோரும் வாங்குவாங்க. பாருங்கள், இன்னொரு பாக்கெட்டு நான் போடுறேன். இந்த ஒரு கரண்டி வருது. மொத்தம் 3 கரண்டி பால் பவுட்ரு போட்டிருக்கேன், 4 கரண்டி மைதா மாவு போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இதை நல்லா இப்படி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கிறேன். சூடாயிருச்சு லைட்டாக. இப்போ வந்து மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு வந்து நெய் நான் இதில் சேர்த்திக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகி வந்ததும் நாம் வந்து மெஷரிங் கப்பில் 1 கப்பு நம்ம சர்க்கரையை இதில் சேர்த்திக்கலாம். அது கொஞ்சம் காயட்டும், காய்ஞ்சதும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வந்து அஜ்மீர் காப்பி சாக்லேட் வந்து இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த பக்கம் கிடைக்கிறது இல்லை அதிகமாக. பெரிய பெரிய கடைகளில் இருக்கும் போல் தெரியுது, ஆனால் நான் போய் பார்த்ததில்லை, நான் வாங்கினதில்லை.
வந்து இப்போ செஞ்சு பார்க்கலாம். இது முறையாக நான் செய்கிறேன். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். கை விடாமல் நம்ம கிளறி கொடுக்கணும். நெருப்பு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கிறேன், அந்த அளவு கம்மியாக வச்சுட்டு நம்ம இது கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நல்லா இதாகி மெல்ட் ஆகி இது வந்து ஒரு பதத்துக்கு வர்றதுக்கு கரெக்டாக எப்படி 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுக்கணும். கொஞ்சம் கூட நம்ம கை விடக்கூடாது. நெருப்பை வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்டா சீக்கிரமாக வந்து சர்க்கரை வந்து அப்படியே கீழே வந்து கருகி போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இந்த ஸ்வீட் செய்யணும். இப்போ இது வந்து நான் கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்போ காமிக்கிறேன். பாருங்கள், சக்கரை வந்து அப்படியே கட்டி கட்டியாக வந்து இது மாதிரி கல்கண்டு மாதிரி வந்துட்டுருக்குது. ஆனால் பயப்பட வேணாம், இப்படி தான் இருக்கும். அது அப்படியே கிளற வந்து அது கரைஞ்சி வந்துடும். இது கரைஞ்சி வரட்டும், அப்படியே பார்க்கலாம். இது இப்போ நான் 6 நிமிஷம் ஆச்சு நான் கிண்டிட்டு அடக்கிறேன், கிளறிட்டு. பாருங்கள் இப்போ எப்படி கல்கண்டு மாதிரி இப்படி உதிரியாக வந்துருச்சு. இப்போ பயந்துக்க வேணாம். இது வந்து நல்லா கரைஞ்சி தண்ணி மாதிரி பதத்தில் வரும்போது நாம் இது பண்ணிக்கலாம். உடனே இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கிளறி கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த பதத்துக்கு வர்றதுக்கு 20 நிமிஷமாச்சு. ஒன்றும் வந்து இது வந்து அல்வா பதத்துக்கு கலருக்கு வரும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து காப்பித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த காப்பித்தூள் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. குரு காப்பியாக இருந்தாலும் சரி, சன்ரைஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த காப்பித்தூள் இதோட நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கையே விடக்கூடாது. கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இது நல்ல பதமாக வரும், நல்ல ஒரு இதாக இருக்கும். நீங்களும் வந்து கவனமாக இது செய்யணும். ஆனால் செய்கிறது ஈஸி தான், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனாலும் வந்து கொஞ்சம் நம்ம பொறுமை எடுத்து தான் செய்யணும். நாம் இந்த சர்க்கரை பாவு இப்படி தொட்டு பார்க்கும்போது பிசுபிசுப்பு தன்மை வரணும். ஒன்றும் வரல இது. அந்த அளவுக்கு வரும்போது நம்ம வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். பாருங்கள், இது நான் கிளறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். கொஞ்சம் இறுகி வருது. இப்படி எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் லேசாக கம்பி பதம் கட்டாய் வர்ற அளவுக்கு வரணும். ரொம்ப கம்பி பதம் வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா அது வேறு மாதிரி கடுக்குன்னு ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு வரும்போது நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், 1 நிமிஷம் இருக்கட்டும். இருந்ததும் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இந்த மாதிரி இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விடும்போது அப்படியே க்ளீனாக அப்படியே ஒழுகணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நான். இப்போ வந்து இது சரியாக இருக்குது பதம். இப்போ வந்து நான் வந்து மைதா மாவையும் பால் பவுடர் எடுத்து வச்சது இது அப்படியே சேர்த்திக்கிறேன். கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். நம்ம அது கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது செட் ஆகி வரும். இது வீடியோ கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. கட்டி இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டு எல்லாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த கப்பில் இது செய்யணும். உடனே மாற்றணும். இல்லைண்டாக்கா என்ன ஆயிரும், அப்படியே கட்டி விழுந்துடும். காப்பித்தூள் போடவும் நல்ல மணமாக இருக்குது, நல்ல இதாக இருக்குது. இப்போ இது நான் இறக்கி வச்சிட்றேன். இறக்கி வச்சுட்டு தட்டில் வச்சுட்டு நான் இது சீக்கிரமாக ஸ்பூனில் எடுத்து இதில் நான் சேர்த்தணும். இல்லைண்டா வந்து இதாகிடும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். நான் கலக்கிட்டே தான் இருக்கிறேன். வீடியோ காமிக்க முடியல. இப்போ நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து இது சேர்த்துறேன். நான் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துனா போதும். ஒரு கப்புக்கு இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். சேர்த்தும் போதே நம்ம இப்படி தடவி கொடுத்துடணும். நான் எல்லாம் சேர்த்திட்டு நான் காமிக்கிறேன்.
ஒரு வழியாக ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த கரண்டியில் வந்து நெய் தடவிட்டு இப்படி லேசாக நம்ம தட்டி கொடுக்கலாம். அப்போ தான் வந்து இது வந்து கரெக்டாக வந்து இதாக இருக்கும். கொஞ்சம் நெஞ்சம் அப்படி செதறி இருக்குது, அது நம்ம வீட்டுக்கு தானே பரவாயில்ல அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ எடுத்தோண்டா பேப்பர் கப்பு கிழிஞ்சிரும். ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும், அப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அஜ்மீர் காபி சாக்லேட்டை வந்து பாருங்கள், ஒன்று கட் பண்ணி பார்த்தே வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இந்த பேப்பர் கப்பை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி சைடில் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உரிச்சு எடுத்துட்டோம்னாக்கா அப்படியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் பிசுறாக உளுந்துருச்சு, புதுசாக செஞ்சதுனால அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம இந்த கப்பை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கு 2 பேர் இருக்கணுங்க. 2 பேர் இருந்தால் தான் நம்ம வந்து அப்படியே எடுத்து வைக்க ஒருத்தர் வந்து அதை எடுத்து அப்படியே தடவி விடுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். நல்லா ஈஸியாக வருது பேப்பர் கப்பில். பாருங்கள், இது ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. சும்மா ஒரே ஒரு கட்டிங் இப்படி பண்ணிங்கனாவே அது வந்துடுது. அது ஒன்றும் ரிஸ்க் எடுத்து நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எடுத்து பிரித்து விட்டு எடுத்தோம்னாவே நல்லா ஈஸியாக வந்துடுது. பாருங்கள் எப்படி கல் மாதிரி இருக்குது. அப்படியே எல்லாம் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். அஜ்மீர் காபி சாக்லேட் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது, எப்படி இருக்குது. அப்படி கல் மாதிரி இருக்குது, நல்லா கெட்டியாக வந்துருச்சு, நல்லா இதாக இருக்குது. பாருங்கள் எப்படி கல் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேலம் பாபிமா சமையலுக்கு ஆதரவு தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.